கம்பீரமான மலைகள், மலையடிவாரத்தில் காலில் சலங்கை கட்டிக்கொண்டு சலங் சலங் சத்தத்தோடு ஓடும் தாமிரபரணி ஆறு, செழிப்பான பச்சை பசேல் வயல் வரப்புகள், நெல்லை சீமையில் உள்ள புதுவயல் கிராமம். ராஜம்மா கணவனை இழந்து குழந்தைகளை தாய்க்கு தாயாக, தகப்பனுக்கு தகப்பனாக வளர்த்தாள். முத்தம்மாவுக்கும் மனோகருக்கும் எல்லாம் அவள்தான். மனோகர் மாநிறம், 6 அடி உயரம், மொத்தத்தில் ஆண்களே திரும்பி பார்க்கும் அழகன். செல்வி சாமுத்திரிகா லட்சணம் அனைத்தும் பொருந்தும் வசீகரமான முகம். நீரோடையில் துள்ளும் கொண்டை மீன் போல உள்ள அவள் கண்களில் சொக்கி போனான் மனோகர். மாமாவின் அர்த்தமுள்ள சிரிப்பில் சிலிர்த்தாள் செல்வி. சில சமயம் உறவுகளை விட நட்பு அதிக அன்பு கொண்டது. மனோரா, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா. செல்வி தங்கச்சி நினைப்புலயே ஓட்டி உரக்கடைக்கு போறதுக்கு பதிலா தெருவோரம் விழுந்து கிடக்க போறோம். குருக்ஷேத்திர போரில் எதிரிகளை தன் சாதுரியத்தால் துவம்சம் செய்த பீஷ்மரை போல வீறு கொண்டு நின்றான் மனோகர். சிங்கம் பிடரி முடியை சிலிர்த்து விட்டு பாய்வது போல தன் தலைமுடியை சிலிர்த்து கொண்டு பாய்ந்தான். மனோகர் செல்வியை பார்த்து சிரித்தான். அவள் கண்களால் ஜெய்ஸ்வாமமா என்று கடைக்கண் பார்வை பார்த்தாள். அப்பா இல்லாத என்ன ஒரு குறை இல்லாம வளர்த்தா. தனக்காக எதையுமே செஞ்சதில்லை. கடுமையா உழைப்பா. எனக்கு தெரிஞ்சு அவ ஒரு நிமிஷம் கூட சும்மா உட்கார்ந்ததே இல்லை. நல்ல வேலைக்கு போய் அம்மாவை என் கூடவே இருக்க சொல்லி ராணி மாதிரி பார்த்துக்கணும். இப்போது ராஜம்மாவுக்கு தெரியாது, இவளோட பாசமுள்ள மகன் மனோகரின் செயலால் தான் இவள் உயிரையே விடப்போகிறாள் என்று. விதி வலியதாயிற்றே. யாருக்கு தெரியும் கடவுள் என்ன நினைத்திருக்கிறார் என்று. முதல் வசந்தம் முழு கதையை கேளுங்கள் பாப்கார்ன் FM மட்டும்.